யார் போனாலும் இங்கே தான் பைக்கே பார்க்குறாங்க. ஐயோ வணக்கம், நான் உங்க நிர்மல். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம V3S ஒன்று மாடிஃபை பண்ணியிருந்தீங்க, அந்த விளாக் பாருங்க. அந்த ஏற்கனவே பார்த்தவங்க தெரியும், பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ அந்த விளாக் செக் பண்ணி பாருங்க எப்படி வந்திருக்கு. பைக் பயங்கரமா மாத்திட்டோம், பயங்கர அவுட்புட் வந்திருக்கு. TNல ஃபர்ஸ்ட் நம்ம தான் ரெடி பண்ணியிருக்கோம். கேரளால செம்ம ஃபேமஸ் அந்த V3 அந்த மாடல் வந்து இப்போ நம்ம வந்து TNல ஃபர்ஸ்ட் நம்ம தான் ரெடி பண்ணிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. அப்புறம் KL ஸ்ப்ளெண்டர் ஒன்று ரெடி பண்ணிக்கிறோம். KL மாடல் ஸ்ப்ளெண்டர் வந்து TN தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம தான் ரெடி பண்றோம். அந்த விளாகை செக் பண்ணி பாருங்க. இப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. ஸ்ப்ளெண்டருக்கு வந்து இப்போ பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் இன்னும் ஃபினிஷிங் பண்ணாம இருக்கு. பெயிண்டிங் பண்ணி ஓப்பனிங் பண்ற விளாக் தனியா பண்ணலாம். இப்போ இந்த விளாக் பாருங்களேன், V3S மாடிஃபை பண்ணல அந்த பைக் வந்து இப்போ பப்ளிக் ரியாக்ஷனுக்காக எடுத்துட்டு போனோம். பயங்கர பப்ளிக் ரியாக்ஷன் பயங்கரமா இருந்துச்சு. ஸ்கூல் பசங்க போய் மீட் பண்ணோம், அவங்க பயங்கரமா பண்ணி விட்டாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரியாக்ஷன்லாம் பாருங்களேன், பப்ளிக் ரியாக்ஷன். யார் போனாலும் இங்கே தான் பைக்கே பார்க்குறாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்து வெறுப்பாயிட்டாங்க. வந்தோடனே ரியாக்ஷன் பயங்கரமாக பார்த்தாங்க. இப்போ நம்ம விளாக் பண்ணின்னு போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்கும். தங்கம் பயங்கரமாக இருக்காங்க. நம்ம டாமியும் பயங்கரமாக ரெடி பண்ணணும். நம்ம டாமை ரெடி பண்ணி எடுத்துன்னு எனக்கு என்ன இருந்துச்சு ஒன்றும் காணுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே திக்குன்னு மொபைல் எதுனா கீழே விழுந்துருமோ, மொபைல் விழுந்துச்சுன்னா நினச்சேன். எதுக்கு விழுமோன்னு நினச்சிக்கினே ஓட்டத்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அதெல்லாம் சேஃப்டியாக இருக்கணுங்க, எல்லாத்தையும் சேஃப்டியாக. மொபைலோடு இருந்தால் கொஞ்சம் பக்கம் வந்துருக்கும். மொபைலோடு மட்டும்தான் செட் பண்ணாமல் இருக்காரு, அது தான் எனக்கு பரியா தருது. மற்ற எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஆடி அண்ணன் பார்த்துக்கினே ஆடி வந்து ஆடிக்கார் அண்ணன் நம்மளை அடிச்சு வேலை பண்ணுறாரு. ஆறுன்னு அடிச்சுக்கினே தான் வரும். அப்பயே பார்த்தீங்களா அப்படியே ஐயோ பைக் ஓவராக வாப்பில் ஆகுதுங்க. ரோடு ஃபுல்லாக டென்ட்டாக இருக்குது, லைட்டான டென்ட்டு வாப்பில். அதுக்கு சூப்பர் பைக் நல்லா சூப்பர் பைக் பிளாக் பண்ணோம் டென்னிலி. அது பார்க்க முடியுங்க. அந்த சூப்பர் பைக் பிளாக் பாருங்கள். அதோட சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எதுனுக்கா அவ்வளோ சாஃப்டாக இப்போ புரிஞ்சிருக்கும். இதுமாதிரி V3 கொஞ்சம் சஸ்பென்ஷன் ஹார்டாக தான் இருக்குது. நல்லாவே பவுன்ஸ் ஆகுது. ஓவராக பவுன்ஸ் ஆகி வாப்பில் ஆகி தூக்கி அடிச்சிடும் போல. இது சஸ்பென்ஷன் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன சொல்லலாம்? வெயிட்டாக இருக்குது. வெயிட்டாக இருக்கா? வெயிட்டாக இருக்கா க்யூட்டாக இருக்கா? என்ன 3 பைக் வச்சாலும் வீலிங்னா அடிக்கட்டுமா? யாரு வீலிங்னா என்ன சொல்லு? எப்படி தூக்குதா? ஐயோ அப்புறமா பாரு. இப்போ வேணா இங்கே இருக்கீங்களா? நான் போய் என்ன வாங்கின்னு வரேன். பை. பசங்களுக்கு சாக்லேட் எதுனா வாங்கி போய் கொடுத்துட்டு போகலாங்க. ஜாலியாக பேசுகிறாங்க, ஜாலியாக இருக்காங்க பசங்க. பைக்லேயே அமௌண்ட் வச்சிடும். பைக்கை சேஃபாக பார்த்துனுங்க. திக்குந்துங்க பைக்கை விடுறப்பே பார்த்தீங்கன்னா. நான் மன்னிச்சிருக்கானா? நம்ம பைக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க. ஹாய் டார்லிங், எங்கே போகிறீங்க? பேக் மாட்டேன்னு செல்லம் குட்டி பாப்பா வாங்க. இந்த சாக்லேட் என்னங்க சாக்லேட் வாங்க மாட்டா? இந்த டார்லிங் வேணாவா? என் கடையை உங்களுக்கு அதனால வேணான்றாங்க. பாய். ஹாய் டார்லிங். ஆமாம் டார்லிங். இந்தாங்க சாக்லேட் உங்களுக்கு. என்னங்க உங்களுக்கு இந்த சாக்லேட்டு? ஏன்னா நீங்கள் தான் ரியாக்ஷன் கூப்பிட்டீங்க. எங்கண்ணா போகிறீங்க? சும்மா பைக் விளாக் பண்ணிருக்கோம். பைக் மாடிஃபை பண்ணோம். இந்த பைக் வந்து அதை விளாக் பண்ணிருக்கோம். நல்லா இருக்கா பைக்? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்க. சும்மா சொல்கிறீங்களா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பார்க்க? R15 தான் அது தெரியுது. R15ன்னு இந்த வச்சுட்டு வர மாதிரி இருக்கா?
சரி பாய் டார்லிங், பாய், போய்ட்டு வரேன். அப்புறம் இவங்க 2 பேருமே கொடுத்துடலாங்க. உங்களுக்கு ஆளுங்க சாக்லேட். NR3 பைக்கர் எல்லாரும் சொல்கிறவங்க எல்லாருமே NR3 ரைடர் தானே சொல்கிறாங்க. NR3 பைக் இருக்குது நம்ம சேனல். யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இங்கே இருக்குங்களா? சரிந்தா அடுத்தது யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா? சேனல் நேம் சொல்லு. NRS இல்லை வேறு யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா? சரி, இவன் கேட்டதுக்காக குத்தலாம் தான். சரி இந்தாங்க, போய்ட்டு வரட்டுமா? பாய் பாய் பாய். நல்லா படிங்க. வீலிங்லாம் விட்டு தள்ளுங்க. வீலிங்லாம் விட்டு போய் படிக்கிற வேலை பாருங்க. இங்கே வா தங்கம், அங்கே வாயன் தங்கம், இங்கே வா தங்கம். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்க இந்த வீடியோவை சிக்கன் ஆகிடுவான். ஐயோ சார் வந்துட்டாங்களா? போய் போங்கடா, போய் சார் வந்துட்டார், போய் படிக்கிற வேலை பாருங்க. போங்க எல்லாம் உள்ளே போங்க, போங்கடா உள்ளே போங்கடா. சரி போய்ட்டு வருமா? பார்த்து எல்லாம் சேஃபாக இருங்க. பாய் பாய் பாய். போய் கொஞ்சம் லைட்டாக வழி விடுங்களேன். பாய் 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 தங்கம், பாய். சாப்பிட்டீங்களா? பார்த்து சேஃபாக போங்க. என்ன ஸ்கூல் படிக்கிறப்பே பைக் எடுத்துன்னு கிளம்பிட்டீங்க? சரி பார்த்து சேஃபாக போங்க. RX பார்த்தீங்களா? எந்த வீடியோ பார்த்தீங்க நம்ம வீடியோவை? பையன் பாருங்க ஷார்ப்பாக இருக்கா. இப்பயே படிக்கிறியா இல்லையா? 1-2 தெரியாது. அப்படி 1-2ன்னு சொன்னேன். 1-2 தெரியல. சரி போய் படிக்கிற வேலை பேர். சரி பாய் 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 தங்க. பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. மொபைல் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஸ்கூலுக்கு. ஐயோ ஆனுவல் டேவா இன்னைக்கு? தெரியல. TTFலாம் வாசனாண்ணா வாசன் தகுறாரு. அவர் கூட லாக் பண்ணுவேன். இப்போ இன்னும் திருப்பி இப்போ கடைக்கு போவேன். இப்போ அவர் பிட் ஷாப் வச்சுருக்கா தெரியல. பிட் ஷாப்புக்கு பைக் ரெடி பண்ணி எடுத்துன்னு போகிறேன். பைக்கு நம்ம கேரளா மாடல் ஸ்ப்ளெண்டர் ஒன்று ரெடி பண்ணுறேன். பிட் ஷாப் இல்லை தாங்க, பிட் ஷாப்பு. அது வாசனான்னு வச்சுருக்காரு. நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். இதுலேயும் மஞ்சு தாங்க வருது. ஆடு பார்த்தீங்களா? நம்மள டார்கெட் பண்ணி விட்றாங்க. ஆடு மஞ்சு வாங்கினாலும் மஞ்சு ஆடு விடுறாங்க போல. இது வீலிங்ன்றாங்க பாருங்க. பப்ளிக் பிளேஸில் பண்ணக்கூடாது. நான் தனியாக வீலிங் பண்ணி போட்டிருப்பேன். சேனலில் இருக்கும், போய் பாருங்கள். ஐடி தெரியல. ஐடி என்ன? NR3 பைக்கர். ஓகேவா? அதில் போட்டிருப்பேன் வீலிங். அதில் பாருங்கள். இப்போ பப்ளிக் பிளேஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆக்சுவலாக அதுக்காக தான். யாரும் தப்பாக நினச்சிங்க. சரி போய்ட்டு வரட்டுமா? பாய் பாய். சாப்பிட்டு சொன்னோம். சரி பாங்க, படிங்க எல்லாம். சரி எல்லாம் படிக்கிறாள் பாருங்க. ஐயோ கை விடுங்களா? இங்கே பாருங்க, க்ளவுஸை கைட்டுறா பாருங்க. இது ஓகே முறி பார்த்தோம். லைட்டா. ஏன்னா நம்ம பைக் இல்லை, நம்ம பைக்காக தான் நானும் போகலாம். லைட்டா போதும் தாங்க. நம்ம பைக் இல்லை, நம்ம பைக் எடுத்துன்னு வர. அப்போ 1000 ரூபா பண்ணலாம். ஓகேவா? ஓகே பாய் பாய் பாய். படிக்கிற வேலை பாருங்க. எல்லாம் படி. பாய். வீலிங் வேணா, வீடியோவில் பாருங்க. ஐயோ பசங்க எவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க பாருங்க. ரொம்ப ஹாப்பி. ஆனால் என் வயசுக்குலாம் நான் ஸ்கூல் படிக்கிற யாருமே பைக் ஆகிது. நான் பைக் மேலே ரொம்ப கிரேஸு. எனக்கு யாருன்னா அந்த டைமில் பைக் கொடுத்துருந்தாங்க. நான் த்ராட்டல் அப்படின்னு பைக்கை பார்க்குறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. நான் ஒரு R15 V2 இருக்குது பார்த்தீங்களா? V2 இருப்பே அதை பார்க்குறப்பே அந்த பைக் யாருன்னா எடுத்துருந்தாலும் அதே பயங்கரமாக பார்ப்பேன். இப்போ V3 இதை மாடிஃபை பண்ண பைக்குன்னா அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? வாவ், எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்களா? வாவ், வாவ், எக்ஸாஸ்ட் நோட் நல்லா இருக்குங்க. வாவ்,
பைக்கில் வராது. இன்ஜெக்டர் பைக்கில் கட் ஆகுது. எக்ஸாஸ்ட் நோட் வச்சது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நல்லதும் ஒரு வகையில் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹார்னே இல்லாமல் அவ்வளோ தூரம் வரைக்கும் பார்த்து திரும்பி பாரு பார்த்தீங்களா. இதுவே நம்ம நார்மலாக எக்ஸாஸ்ட்லாம் ஸ்பீடாக வந்தோம்னா திரும்பி பார்த்து இருக்க மாட்டாருங்க. திட்டமாக ஆக்ஷன் தான். இப்போ 116 லாக் ஆச்சு. எந்த கியர் தெரியலைங்க. ஃபோர்த்து கியருக்கே 116 லாக் ஆகுதுங்க. போகும்னு நினைக்கிறேன். எவ்வளோ போகும் தெரியல. ஆனால் டாப் ஒரு தனி பிளாக்ல டாப் எண்டு பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டண்ட் ஸ்பாட்லாம் ரெடி பண்ணது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும். நிறைய பேர் இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஒரே ஆள் ஸ்டண்ட் ஸ்பாட் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இது எக்ஸாஸ்ட் நோட்டு பார்த்தா கொஞ்சம் டாக்ஸோட தலை அதிகமாக தான் இருக்கும். நம்ம சேஃபாக இருந்துடணும். இதுமாரி நாய் துரத்துனா நின்றுடுங்க, போகாதீங்க. போனீங்கன்னா நம்ம ஸ்பீடு பைக் ஸ்பீடு வருமானம் வராதுங்க. ஆனால் வந்து காலையில் பிடிச்சி கச்சிச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் தான். எக்ஸாஸ்ட் நோட் பயங்கர நம்ம டாம் எழுதி விளாக் பண்ணலாம். அப்போ பயங்கரமாக இருக்குங்க. நம்ம டாம் ஓடுறப்போ பயங்கரமாக இருப்பாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நம்ம டாம். எக்ஸாஸ்ட் நோட்டு நம்ம தூரத்துலேருந்து கேட்குறப்போ அவர் ஓட்டிங் பண்ணார். அப்போ பார்க்குறப்போ ஐயோ என்னடா பீட் இப்படி வருது அப்படின்ற மாரி ஃபீல் ஆச்சு. ஊட்டி பார்த்தா நம்ம த்ராட்டல் கொடுக்குற நம்ம த்ராட்டல் ஹேண்டில் பண்ணுற வகையில் தான் இருக்குது அதோட டியூன் சவுண்டும். லாக் ஆகாமே 150 போகுது. அப்போ லாக் பண்ணால் 160 போகுமா? ஒரு 5 கிலோமீட்டரு 155 போகும். 150 போகுது. ஆனால் டாப் எண்டு என்னால் பார்க்க முடியல. 150 போதாங்க டாப் எண்டு. புரியல எங்கே? சரி உங்கள் பைக்கு நம்ம பைக்காக இருந்தால் பரவாயில்ல. இருட்டும் அடுத்த டைம் அடுத்த விளாக் பண்ணலாம். பயங்கரமா எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? கலர் நல்லா இருக்கா? சரிங்க ப்ரோ, பண்ணலாம். உங்கள் பைக் என்ன வேணால் சொல்லுங்கள். நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் ஷாப் தனியாக திறந்துடும். இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் ஒர்க் இருக்க முடிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். 3 இயர்ஸில் பயங்கரமாக பண்ணலாம். நீங்கள் பைக்கு மட்டும் எடுத்து விட்டால் போதும். எல்லாமே ஏ டு செட்டு எல்லாமே நாங்களே பார்த்து கொடுத்துறோம். நீங்கள் ஒரு பார்த்து சேஃபாக இருங்க. சேஃபாக ஓட்டுங்க. NS 200 வந்து ராக்கெட் மாரி பிச்சின்னு போகும். இப்படி NS 200 வந்துச்சுன்னு பாருங்களா. NS 200 வந்து ஏதாச்சும் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அவர் எக்ஸாஸ்ட் நோட்டு மாற்றிருந்தாரு. பயங்கரமா இருந்துச்சுங்க எக்ஸாஸ்ட் நோட்டு. சரி அப்போ நம்ம டைம் கிடைக்காது, இப்போ எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த விளாக்ல ஆட் பண்ணுறோம். எக்ஸாஸ்ட் நோட்டு எவ்வளோ பயங்கரமா இருக்கு பாருங்களேன். உண்மையாக சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் டபுள் இன்ஜின் இப்போ சேர்த்தா சூப்பர் பைக் சவுண்டு கண்டிப்பாக அந்த வண்டி வரும். இப்போ 200 400 பண்ணால் அது கண்டிப்பாக வரும். ஏன்னா 200 எக்ஸாஸ்ட் நோட்டு பயங்கரமாக இருந்துச்சு. லாக் ஆகுது பார்த்தீங்கன்னா, லாக் ஆகுறது வந்து அந்த இன்ஜெக்டர் பைக்கில் மட்டும்தான் அந்த மாதிரி கட் ஆஃப் லாக் ஆகும். கார்பரேட்டர் பைக் வந்து எவ்வளோ ஸ்பீடு த்ராட்டல் பண்ணாலும் அப்படியே போயிங்கன்னே அப்படியே அந்த அது குறிப்பிட்ட கியருக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு அடிச்சிங்கன்னே போகும். இது வந்து லாக் ஆகுது. ஆனா அந்த பைக் தான் ஓட்ட நல்லா இருக்கு. இந்த பைக் லாக் ஆகிறது கொஞ்சம் நல்லா இருக்கு. பீட்டு போட்டுருக்கப்ப நல்லா இருக்கு. நம்ம சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்ல போட்டு வச்சுங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே நம்ம சேனல் கொடுத்துனே இருங்க. எங்க போனாலும் சேஃபா போங்க. ஹெல்மெட் வேர் பண்ணி போங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். டாடா பாய்.